ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஏற்கனவே அபுதாபியில் ஒரு 375 பேருக்கு மேலே இந்த மாதிரி வந்து ஃபால்ஸாக பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஜாமீன் இருக்கா, இது விட்டாங்களா விடலையா அப்படிலாம் தெரியல. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல் மட்டும் தெரியும். இதுக்கு முன்னாடி துபாயில் கோயம்புத்தூர் சேர்ந்த 4 பேர் அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அந்த நிலைமை அதுக்கு அடுத்து ஃபர்தராக நம்ம கேட்டால் கூட நமக்கு தகவல் கிடைக்கல. ஆக்சுவலாக குறிப்பாக வந்து துபாய், ஏன் துபாய் சொல்கிறோம்னா அங்கே வந்து வருமானம் வந்து பயங்கரமான அளவுக்கு வந்து சுருங்கிருச்சு. அது துபாயோட வருமானம் சுருங்கிறது நமக்கு ஒரு வழியில் வந்து நேரடியாகவும் பாதிப்பு, மறைமுகமாகவும் பாதிப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து எக்கச்சக்கமான பேர் அங்கே வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த வேலை வாய்ப்பு குறைய ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து வேலை இல்லாமல் டிக்கெட்டில் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட டெய்லி வந்து அங்கேருந்து இங்கே டிப்போர்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து வேலை செய்ய தயாராக இருக்காங்க. ஆனால் டைல்ஸு, பைப்பு, மற்றபடி அந்த பில்டிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் எல்லாம் வந்து எல்லாம் இம்போர்ட் பண்ணி வரணும். இம்போர்ட்டுக்கு வந்து ஹார்மோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து அமெரிக்கா வேறு குறுக்கப்படுத்திருக்காங்களா. அப்படிங்கும்போது அங்கே வந்து மெட்டீரியல் வந்து சேரல. கடந்த ஒரு 45-50 நாளாகவே மெட்டீரியல் ஒழுங்காக வந்து சேரல. ஃப்ளைட்டில் எவ்வளோ தான் மெட்டீரியல் வர முடியும், அது வந்து பாசிபிளே இல்லை. அப்படிங்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமான மோசமாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இப்போது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்குது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், சைனா, இந்தியா, அரபு நாடுகள் இது சம்மந்தப்பட்டு இப்போ வந்து போர் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு வந்து சீஸ்ஃபயர் வருது, இதெல்லாம் வருது. இப்போது போரில் அடுத்தடுத்தது அப்டேட்டெல்லாம் வந்து ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த போர் இது சம்மந்தப்பட்டு என்ன சொல்லுவோம் இல்லையா, மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்ற மாதிரி அங்கே போர் நடக்குது. அப்புறம் திடீர்னு ஒரு 15 நாள் சீஸ்ஃபயர் சொல்கிறாங்க அமெரிக்கா ஈரானுக்கு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் அண்டு லெபனானுக்கு இடையில் முதல் முறையாக 10 நாள் சீஸ்ஃபயர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நமக்கு சில இடங்களில் என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் என்னென்ன இடம் சொல்லி சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து நம்பர் 1 வந்து அரபு நாடுகள்லையும் குறிப்பாக சவுதி அரேபியா அண்டு யுஏஇ. அந்த யுஏஇயில் குறிப்பாக வந்து துபாய். ஏன் சவுதி அரேபியா சொல்கிறோம்னா சவுதி அரேபியாவுக்கும் நமக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. அதுபோக இங்கே யுஏஇ எடுத்தோம்னா அபுதாபியோட துபாயில் நமக்கு வந்து ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இப்போ என்னென்னா ஒரு நெருக்கடியான வந்து என்ன சொல்ல ஒரு எட்ஜில் நின்றுக்கிட்டு இருந்தோம். 22ஆம் தேதி 21ஆம் தேதி நைட்டு 22ஆம் தேதியோட அந்த 15 நாள் சீஸ்ஃபயர் பிட்வீன் அமெரிக்கா அண்டு ஈரான் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்துறதுக்காக கப்பல்லேருந்து ஒரு 10,000 பேர், ஏயில் ஒரு 4,500 பேர், அந்த பக்கம் கொஞ்சம் ஆட்கள் வந்திருக்காங்க. ஒரு 100 கப்பல்களுக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 100 ஏர்கிராஃப்ட் வந்து புதுசாக வந்து அங்கங்கே நிலைகளில் நிற்கிது அப்படின்னு தகவல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அமெரிக்கா ஈரானை சல்லடை போடுறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அப்போ அங்கே ஈரானை சல்லடை போட்டாங்கன்னா ஈரான் என்ன பண்ணாங்க, இந்த 15 நாள் போர் நிறுத்த நேரத்தில் அவங்க வழக்கம் போல் அங்கே இஸ்லாமாபாத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு ஃபஸ்ட்டு தான் அனுப்பிச்சாங்க. திரும்பி வந்தாங்க. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அனுப்ப போகாத தகவல் வருது. அதெல்லாம் வரட்டும். அதை தாண்டி அவங்க தயாராக இருக்குல்ல எப்படின்னா ஃபாஸ்ட்டு போட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து சூசைடல் ட்ரோனாக இருக்கட்டும், அப்புறம் புதுசாக காசா அப்படின்னு ஒரு ட்ரோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் வந்து அவங்க தயார் நிலையில் ப்ளஸ் வந்து 2000க்கு மேற்பட்ட மிசைல், அதையும் அமெரிக்கா வரைக்கும் அடிக்கக்கூடிய மிசைல் வந்து ஒரு 8ஓ 10ஓ குரம்ஷாகர் 5 அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வச்சு தயார் நிலையில் எப்படின்னா வெறுமனே சும்மா நட்டமாக நிறுத்தி வைக்க முடியாதுல்ல. அதில் வந்து கிளம்பி போகிறதுக்கு வந்து இது வேணும், எரிபொருள் வேணும். அதுக்கப்புறம் அதோட தலையில் வந்து வெடிபொருள் வேணும். இதெல்லாம் வச்சு ரொம்ப தயாராக இப்போ பிரச்சனை அமெரிக்கா இஸ்ரேல் இறங்கி அடித்தாங்கன்னா இதை சுற்றி உள்ள இஸ்ரேல் இந்த பக்கம் வளைகுடா நாடு மொத்தத்துக்கு அடித்து பின்னிடுறது. அது மக்கள் வாழ்கிற இடம், மக்கள் வாழாத இடம் அந்த கணக்கெலாம் கிடையாது. மொத்தத்துக்கு அடித்து பின்னிடுறது. அப்புறம் அமெரிக்காவில் வந்து ஒரு 7-8 இடத்துல போய் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது ஐசிபிஎம் வந்து ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருக்கும்போது இன்டர்செப்ட் பண்ணுறதே கஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்படி எல்லாத்தையும் அடித்து தூக்கிடுறது அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் பயங்கர நெருக்கடியாக
நமக்கு வந்து அங்கே அரபு நாடுகள்ல இருந்து தினந்தோறும் வந்து என்னாச்சும் அப்டேட் இருக்கா கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்திலாம் வருமா அப்படின்னா, பெரும்பாலான அரபு நாடுகளில் செய்திகள் எல்லாம் தணிக்கை செய்யப்பட்டு வருது. ஆனால் இப்போ நம்முடைய யூடியூப் சேனல் அப்படின்னா அது வந்து பெருசாக தணிக்கை செய்யப்படுறதில்ல. அதுலேயும் ரொம்ப மோசமாக யாரெல்லாம் அரபு நாடுகளை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்களோ, ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்களோ, அவங்களுக்கு வந்து அந்த யூடியூப் சேனலும் தடை பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இப்போ நம்ம பேசுகிறது வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் பேசுகிறோம். அப்போ சில நேரத்தில் வந்து இப்போ துபாய்க்கு வந்து நெகட்டிவாக இருக்கும், சில நேரம் துபாய்க்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்புறம் சவுதி அரேபியா இப்படின்னு எல்லாத்தையும் அங்கே என்ன இருக்கோ, என்ன மாதிரி நிலைமை இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக ஒரு நடுநிலையாக சொல்லும்போது சில நேரம் பாதிக்கும், சில நேரம் பாதிக்காது. அப்போ நம்மள மாதிரி சேனல்கள் நிறையா வந்து அவங்க தடை பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நம்மகிட்ட நிறையா கேட்குறாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. வாட்ஸ்அப்லேயும் ஃபோன் கால்லையும் நிறையா வந்து கேட்குறாங்க. பின்னூட்டத்தில் பெருசாக கேட்குறதில்ல. காரணம் பின்னூட்டத்தில் கேட்டு அது ஏதாவது அவங்களுக்கு சிக்கல் வந்துருமோ அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே அபுதாபியில் ஒரு 375 பேருக்கு மேலே இந்த மாதிரி வந்து ஃபால்ஸாக பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஜாமீன் இருக்கா, இது விட்டாங்களா விடலையா அப்படின்லாம் தெரியல. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல் மட்டும் தெரியும். இதுக்கு முன்னாடி துபாயில் கோயம்புத்தூரை சேர்ந்த 4 பேர் அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அந்த நிலைமை அதுக்கு அடுத்து ஃபர்தராக நம்ம கேட்டால் கூட நமக்கு தகவல் கிடைக்கல ஆக்சுவலாக. அந்த கோயம்புத்தூரை சேர்ந்த 4 பேர் இந்த மாதிரி அவங்க ஃபோனில் இருந்து அவங்க சோசியல் மீடியாவில் துபாயை பற்றின இந்த இது இருக்க ஈரான் வாழ்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஈரான் வாழ்கன்னு சொன்னால் அவங்களுக்கு யுஏக்கு பிடிக்காது, துபாய்க்கு பிடிக்காது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே விழுந்த அந்த எரிஞ்ச இந்த விஷயத்தை எல்லாத்தையும், அதாவது மிசைல் எல்லாம் விழுந்து எரிஞ்சது இருக்குல்ல, அந்த அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு பக்கம். அப்புறம் ஸ்கூல் வந்து 20ஆம் தேதி, அதாவது மண்டே ஸ்கூல் வந்து திறக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் நடந்துச்சு, ஆனால் ஆன்லைன் கிளாஸாக நடந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்து படிச்சுக்கிட்டாங்க. 20ஆம் தேதியிலேருந்து எல்லோரும் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலைமை வந்து கட்டுக்கிடாமல் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து நீங்கள் ஸ்கூல் வேணும், ஸ்கூல் பஸ் எல்லாம் வராது, நீங்களே உங்கள் சொந்த வண்டியில் கொண்டு வந்து விடுறா இருந்தால் ஸ்கூலில் விடுங்க, இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 95-98% மக்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணுறாங்க. ஆன்லைன் கிளாஸு பசங்க எப்படி பண்ணுவாங்க நமக்கே தெரியும். ஜாலியாக உட்காந்து அப்படியே ஆன்லைனில் படிச்சுக்கிட்டு அவ்வளோதான். இப்போ வீட்டில் கொஞ்சம் படிக்கிறோம், இடையில ஏதாவது தவிச்சா ஏதாவது தண்ணி குடிச்சிக்கிறோம், பால் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் அந்த அரசு வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தது. குறிப்பாக வந்து துபாய். ஏன் துபாய் சொல்கிறோம்னா, அங்கே வந்து வருமானம் வந்து பயங்கரமான அளவுக்கு வந்து சுருங்கிருச்சு. அது துபாயோட வருமானம் சுருங்கிறது நமக்கு ஒரு வழியில் வந்து நேரடியாகவும் பாதிப்பு, மறைமுகமாகவும் பாதிப்பு. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து எக்கச்சக்கமான பேர் அங்கே வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த வேலை வாய்ப்பு குறைய ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து வேலை இல்லாமல் டிக்கெட்டில் எடுத்து வச்சு டெய்லி வந்து அங்கேருந்து இங்கே டிப்போர்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது என்ன ஆகும்னா, அந்த நாட்டோட வளர்ச்சியும் பாதிக்கும், நம்ம நாட்டோட வேலை வாய்ப்பையும் பாதிக்கும். ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு அது வர்றதில்லை. அப்புறம் இங்கேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு உதாரணத்துக்கு இங்கே வந்து பேங்க்கில் ஒரு 100 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம், அதை வந்து நாங்கள் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே வட்டி வந்து குட்டி போடும். அப்புறம் அங்கே வந்து ஒழுங்காக ஒர்க்கு நடக்கலை அப்படின்னா, மெயினாக வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பில்டிங்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பில்டிங் வந்து நடக்கலை. ஸோ கட்டுமானம் வந்து துபாயில் வந்து சொன்னபடி கரெக்டாக இத்தனை மணிக்கு இந்த ஃப்ளோர் முடியும்னா அத்தனை மணிக்கு முடியும். அவ்வளோ பெர்ஃபெக்ட் அங்கே. ஏன்னா அதெல்லாம் வந்து நான் கூட அங்கே இருந்து பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ எல்லாம் மாறி போய் வேலைக்கு ஆள் இல்லாமல், மெட்டீரியல் வரல. இப்போ சிலர் வந்து அங்கேயே இருக்காங்க, நம்ம மக்கள் வர முடியாமல் இருக்காங்க. அவங்க வந்து வேலை செய்ய தயாராக இருக்காங்க. ஆனால் டைல்ஸு, பைப்பு, மற்றபடி அந்த பில்டிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் எல்லாம் வந்து எல்லாம் இம்போர்ட் பண்ணி வரணும். இம்போர்ட்டுக்கு வந்து ஹார்மோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து அமெரிக்கா வேறு குறுக்கப்படுத்திருக்காங்களா. அப்படிங்கும்போது அங்கே வந்து மெட்டீரியல் வந்து சேரல. கடந்த ஒரு 45-50 நாளாகவே மெட்டீரியல் ஒழுங்காக வந்து சேரல. ஃப்ளைட்டில் எவ்வளோ தான் மெட்டீரியல் வர முடியும், அது வந்து பாசிபிளே இல்லை. அப்படிங்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமான மோசமாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டதுனால நம்ம மக்களோட, அதாவது தமிழ்நாட்டு மக்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிலர் பின்னூட்டத்தில் என்னென்னமோ பேசலாம், அது பிரச்சனை இல்லை. இங்கேருந்து பல்லாயிரம் கோடி அப்படின்னு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே வளர்ந்தா தானே நமக்கு வந்து பிரயோஜனப்படும். நமக்கு இப்போ பிரயோஜனம் இல்லை. அங்கே இருந்த மக்கள் வந்து வேலை வாய்ப்பெலாம் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது நமக்கு இங்கே வந்து அவங்களுக்கு ஒன்று வேலை கொடுக்கணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரபு நாடுகளில் அங்கே போய் வேலை செய்கிற மக்கள் அங்கேருந்து வரக்கூடிய அங்கேருந்து அனுப்பக்கூடிய காசு இங்கே வந்து சேமிப்பே பெரும்பாலும் கிடையாது.
இருக்கிற காசு வந்து எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி வீடை கட்டுவோம், வண்டி வாங்குவோம், இதை செய்வோம், டாம் டூம்னு ஆடம்பரமாக இருப்போம். அது ஒரு பெரிய சிக்கல். ஸோ இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அமெரிக்கா வந்து குண்டு போடாது, ஈரான் அழிக்காது, ஈரான் வந்து மறுபடியும் இந்த அரபு நாடுகளையும் இஸ்ரேல் எல்லாத்தையும் அழிக்காது, குண்டு போடாது, மிசைல் அனுப்பாது அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை, பெரிய ஆறுதல் எல்லா மக்களுக்கும் இந்த காணொளி மூலமாக அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஆறுதல். ஒரு பக்கம். அப்போ நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அங்கே வந்து ரொம்ப இன்னும் பிரச்சனை அப்படின்னா நமக்கும் இன்னும் பெரிய நேரடி பாதிப்பு வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எது குரூட் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் மூலமாக. அப்புறம் இங்கேருந்து மெட்டீரியல் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அதாவது உணவுப் பொருட்கள்லேருந்து மருந்து பொருட்கள்லேருந்து நிறைய அனுப்புகிறோம். அதுலேயும் வந்து பெரிய அளவுக்கு சிக்கல் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் இதை வந்து இனிமேல் களையப்படும். ஒருவேளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு, இவங்களும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஓரளவு அட்ஜஸ்ட் ஆகி ஓகே இந்த மாதிரி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஈரான் அமெரிக்கா இனி போர் இல்லை. இதுக்கு முன்னாடி 28ஆம் தேதி வந்து குழந்தைகளையும் தலைவர்களும் கொன்னீங்களடா, அதுக்கு என்ன பதில் அது தெரியாது. அப்புறம் திரும்ப வந்து ட்ரம்ப்பையும் நெதன்யாகுவையும் போய் கொல்ல சொல்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது. அவங்க வந்து கொன்னுட்டாங்க, இது முடிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே வந்து பெரிய அளவுக்கு நிம்மதி வந்திருக்கு, நமக்கு நிம்மதி வந்திருக்கு. சரி, இதோடு சேர்த்து நமக்கு இங்கே ஹவுத்திஸ் என்ன பண்ணாங்கன்னா பாபல் மந்திப்னு சொல்லி அங்கே செங்கடல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஜலசந்தி அதை நாங்கள் மூடுவோன்னு சொன்னாங்க. இப்போ பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு முஸ்தபா கமேனி சுப்ரீம் லீடரை வந்து அவர் அறிவிப்பு கொடுத்ததுனால ஹவுத்திஸும் அமைதியாக இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவிலே வந்து பெரிய நிம்மதி. காரணம் சவுதி அரேபியாவுக்கு. சவுதி அரேபியாவில் நம்ம மக்கள் எக்கச்சக்கமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ உடனே பணம் வருதா, ஏன்னா கடந்த 2 மாதமாக துபாயில் நிறையா பேருக்கு பெரும்பாலும் ஆஃபீஸில் எங்கேயும் வந்து சம்பளம் போடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. ஆனாலும் அடுத்த கட்டத்தில் சம்பளம் போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பாபுல் மந்திப்பை க்ளோஸ் பண்ணாலும் இன்னும் வந்து ரொம்ப பிரச்சனை வரும். அதனால் சவுதி அரேபியாவும் கொஞ்சம் பெருமிச்சு விடுது. சவுதி அரேபியா பெருமிச்சு விடுறதுனால அதை பேஸ் பண்ணி நம்மளும் வந்து கொஞ்சம் பெருமிச்சு விட்டுக்கிறோம். சரி, இப்போ நம்ம இங்கே இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் ஈரான் பிரச்சனையினால் சூரத்தில், அதாவது குஜராத் மொத்தத்துக்கும் வேலைவாய்ப்பு பயங்கரமான சிக்கல் இருக்குது. என்ன காரணம்னா அங்கே வந்து பெட்ரோலியம் பேஸ் ப்ராடக்ட், பெட்ரோலியம் ப்ராடக்ட் பேஸில் வந்து ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி. அதாவது நீங்கள் துணியில் வந்து ரேயான் அது இதுன்னு சொல்லி வந்து அந்த நூல் இருக்கு இல்லையா, பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடிய நூல், அங்கே ஆரம்பித்து பிளாஸ்டிக்லேருந்து ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி வந்து பெட்ரோலியம் பேஸ்டு இருக்குது. அது எல்லாமே அங்கேருந்து ஒன்றும் வரலை அப்படின்னு சொன்னோன்னே வேலைவாய்ப்பு இல்லை, எல்லோரும் வந்து லீவு கொடுத்துட்டாங்க. லீவு கொடுத்தா இல்லை, சில வேலையை விட்டு தூக்குறாங்க. சில கம்பெனிகள் மூடுறாங்க. டெம்பரரியாக மூடலாம், ஆனால் எத்தனை மாதத்துக்கு மூட போகிறேன்னு தெரியல, மூடுறாங்க. அப்போ என்னாச்சு, லட்சக்கணக்கான பேர் வந்து சூரத்தில் அங்கே முண்டி அடித்து வந்து ட்ரெயினில் போனால் இப்போ ஸ்டாம்பீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கூட்ட நெரிசலில் நிறையா மரணங்கள் வருமோ அப்படின்ற அளவுக்கு குஜராத்தில் சூரத்தில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து அந்த மாநிலம் எந்த அளவுக்கு ஒழுங்குபடுத்துது, எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விட போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் பீகார்லேருந்து யூபியிலேருந்தும் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்து குமிஞ்சிருக்காங்க வேலைக்கு. அவங்க எல்லாம் திரும்பி போயிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எப்படி குமிஞ்சிருக்காங்களோ அது மாதிரி அங்கேயும் வந்து இந்த மாதிரி வேலைக்கு குமிஞ்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பெரிய சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து அந்த மாநில முதலமைச்சர், மாநில நிர்வாகம் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கை பிசந்து நிற்குது. வேலை கூடுன்னு சொல்ல முடியல. வேலை வச்சு அந்த முதலாளிகளுக்கு அங்கேருந்து வந்து சேரலை, மெட்டீரியல் வந்து சேரலை. அப்போ என்ன செய்யறது, வேலையை விட்டு போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக போங்க, வாரத்துக்கு இத்தனை பேர் அப்படின்னு சொல்ல முடியலை. மொத்தமாக வந்து குமிஞ்சு கிடக்காங்க. அந்த இதெல்லாம் பார்த்தா மேலே ஏறுறதும் இதுவும் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு எப்படின்னா நேரடியாகவும் பாதிப்பு. ஏன்னா இந்தியாவோட ஜிடிபி, இந்தியாவோட வருமானம், அதாவது இங்கே இந்தியாவில் வந்து உற்பத்தி பொருள் இருக்கு இல்லையா, அதோட வருமானம், நம்மளுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே ஓரளவு வந்து பாதிக்கப்படும். எங்கே இந்தியாவில் வந்து எங்கே அடித்தாலும் அதை சொல்லுவோம் இல்லையா, அதாவது தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுமான்னு. இப்போது எங்கேயோ அமெரிக்கா வந்து ஈரான் அடித்தாச்சுன்னா நமக்கு இங்கே நெறி கட்டுது. அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. அது போக கடைசியாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இங்கே வந்து ராஜஸ்தானில் வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா, பலோத்ரா அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மிகப்பெரிய ரிஃபைனரியை வந்து கட்டி முடித்தாங்க. அது வந்து எப்படின்னா அந்த ஹெச்பிசிஎல்னு சொல்லி அவங்க இந்த ராஜஸ்தான் ரிஃபைனரி லிமிட்டோட சேர்த்து கம்பைன் பண்ணி அவங்க வந்து ராஜஸ்தான் மாநில அரசும் அந்த ஹெச்பிசிஎல் வந்து சேர்ந்து ஒரு மிகப்பெரிய இது கட்டினாங்க. அது ஆக்சுவலாக இன்றைக்கி மத்தியானம், ஆக்சுவலாக இன்றைக்கின்னா நம்ம சொல்கிறது வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது செவ்வாய்க்கிழமை மத்தியான வாக்கில் அவர் நம்மளுடைய மாண்புமிகு நரேந்திர மோடி, அது பிரதமர், அவர் வந்து திறந்து வைக்கிறதுக்கு ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அது வந்து எரிஞ்சிச்சு. பயங்கரமாக வந்து புகை மண்டலமாக எரிஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றின நிறைய ட்ரோலு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி
அந்த ஒரு ரிஃபைனரி எரிஞ்சது இந்தியாவுக்கு இழப்பு. நான் சொல்கிறது, அப்போ இந்தியாவுக்கு ஒரு இழப்பு அப்படின்னா இன்டைரக்டாக தமிழ்நாட்டுக்கு நமக்கும் ஒரு இழப்பு. ஸோ அது வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இது வந்து நமக்கு பெரிய பாடம் வந்து கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லிக்கிறலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் எங்கேயுமே ஒரு தீ வைப்பு, குண்டு வைப்பு, கலவரம் எதுவுமே இல்லாமல் நல்ல விதமான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுதல். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.